ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான எல்லாருக்கும் பிடிச்ச மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு இப்போ நாம் ஒரு மசால் பொடி பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். இப்போ அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி. மீன் குழம்புக்கு மல்லி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோட நான் இப்போ 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்க்காமல் இந்த மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக காஞ்ச மிளகாயை அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் மிளகாய்த்தூளுக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்துக்கேன். அது மணிக்கு மல்லிப்பொடி சேர்க்காமல் இந்த மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக மல்லி சேர்த்து அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2 நிமிஷம் இதை நல்லா ஆற விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஸ்டாரில் மாற்றி இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடியை தான் நம்ம குழம்புல சேர்த்துக்க போகிறோம். இப்போ இந்த பொடி இப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் வெங்காயம் தக்காளி சேர்த்து ஒரு பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் தான் மீன் குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ இதோடு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 6 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி, 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினா போதும். வதங்கினதுக்கு அப்புறமா நாம் இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். லைட்டாக வதங்கினாலே போதும். பாருங்கள், இப்போ நான் லைட்டாக வதங்கிருச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறமா நாம் இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஸ்டாரில் நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நாம் வதக்கி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளியை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பேஸ்ட்டு தயாராகிருச்சு. இப்போ நாம் குழம்பு பண்ணலாம். இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகையும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே 4-5 கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு நிமிஷம் நல்லா இது எண்ணெயோடு நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ இதோட நாம் புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நான் இந்த அளவு புளியை ஊற வச்சு இந்த மாதிரி அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் இப்போ குழம்போடு சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் நல்லா மூடி வேக விடுங்க. நம்ம எந்த பொடியும் சேர்த்துக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே வத்தல் எல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டோம். 5 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா இப்போ இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு குழம்பு அருமையாக வந்திருக்கு. இப்போ இதோட நம்ம மீன் துண்டு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ மீனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குழம்போடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சேர்த்ததுக்கப்புறமா இப்போ இதை மூடி 2 நிமிஷம் நல்லா மீனை வேக விடுங்க. நல்லா அந்த மசால் பொருளோடு சேர்ந்து மீன் நல்லா வேகணும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மீன் அருமையாக வெந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி மீன் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இது மேலே லைட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். வீடே நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. பாருங்கள், பார்த்தாலே மீன் குழம்பு சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்குது. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.